ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 22ஆம் சங்கீதம் 24வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டொழினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரராக தாவீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்திருந்தாலும் கூட மேசியாவினுடைய உபத்திரவத்தையும் பாடையும் மரணத்தை குறித்து தீர்க்க தரிசன கண்களில் அவர் கண்டு எழுதப்பட்ட ஒரு பாடலாய் இது காணப்படுகிறது. ஏன் ஆண்டவர் உபத்திரவத்தின் வழியாக சிலுவையின் பாதையில் கடந்து செல்ல வேண்டும்? நீங்கள் உபத்திரவப்படும் போது அற்பமாய் எண்ணப்படும் போது, அருவருப்பாக மற்றவர்கள் கருதும் போது, அந்த வேதனைகளை முன்னறிந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இது காணப்படுகிறது. ஆகையால் உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுவதில்லை, அது அருவருப்பாய் கருதுவதும் இல்லை, அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைப்பதும் இல்லை. மாறாக தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அவனுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். இந்த உலகத்தில் காணப்படுகிறதான ஜனங்கள் ஒருவேளை நாம் உபத்திரவப்படுகிறதான பொழுது, கஷ்டப்படுகிறதான பொழுது, வேதனைப்படுகிறதான பொழுது நம்மை அற்பமாய் எண்ணலாம், அற்பமாய் கருதலாம். ஆனால் நம்மை அழைத்து வேறுதெடுத்து தாயின் கருவிலை தேர்ந்தெடுத்ததான நம்முடைய அருமை நாதர் யாரையும் அற்பமாய் கருதுவதில்லை. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே அவர் மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் காணப்பட்டார். அவரை பார்க்கிறவர்கள் எல்லாரும் பரியாசமனை உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தனை அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்று நிந்தித்து அவமானப்படுத்தி அற்பமாக எண்ணினார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நான் பார்க்கிறதான பொழுது ஆகார் தன் ஆபிரகாமின் மூலம் கற்பந்தரித்தவுடன் தன் ஆட்சியாராக சாராலை அற்பமாக எண்ணினார். எல்கானாவின் மனைவியாக பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், இன்னொரு மனைவியாகிய அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஆகையால் அன்னாள் துக்கப்படும்படியாக அவளை பெனினாள் அற்பமாக நினைத்து மிகவும் விசனப்படுத்தினார். நெகேமியாவினுடைய நாட்களிலே அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண்மேடுகளாய் காணப்படுகிற கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமரியாவின் காணப்பட்ட சேனைக்கு முன்பாக சொல்லி யூதர்களை அற்பமாய் பேசி நிந்தித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்கள் ஒருவேளை அற்பமாய் நீங்கள் கருதப்பட்டு கொண்டிருப்பீர்களானால், உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். உங்கள் லட்சியங்கள் மாறி உங்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் காணப்பட்ட பொழுது அவர் யாரையும் அவர் வெறுக்காத தேவனாய் அவர் காணப்பட்டார். அவர் குஷ்டரோகிகளை தொட்டு குணப்படுத்தினவர், யாருக்கும் தன்னுடைய முகத்தை அவர் ஒருபோதும் மறைக்காத தேவனாய் காணப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கிறதான பொழுது உங்கள் முகங்கள் பிரகாசமடையும்படியாக செய்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய முகத்திலிருந்து மாத்திரம் இந்நாட்களிலே நமக்கு ரட்சிப்பு கடந்து வருகிறது. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பாருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை மாத்திரம் நோக்கி நீங்கள் அமர்ந்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு, நீங்கள் கூப்பிடுகிறான சத்தத்தை கேட்டு உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எனவே உங்கள் வாழ்க்கையில உபத்திரவங்களோ, கஷ்டங்களோ, வேதனைகளோ, துக்கங்களோ எது வந்தாலும் சரி, நீங்கள் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். உங்களுடைய எல்லா இக்கட்டில் நின்றும், உங்களுடைய எல்லா விதமான நெருக்கத்தில் நின்றும் கர்த்தர் உங்களை விடுவிக்க போதுமானவராய் காணப்படுகிறார். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தகப்பன். உங்கள் வாழ்க்கையில உபத்திரவங்களும் எல்லா விதமான கஷ்டங்களும் மாறி ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுக்க வேண்டுமானால் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தையும் விடுதலையும் தருவார். செபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நீங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமா எண்ணாத தேவனப்பா.
இது அருவருக்காத தேவன், தம்முடைய முகத்தை நீ மறைக்காத தேவனப்பா. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் தருகிற தேவனப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை உபத்திரத்தின் பாதையில கடந்து செல்கிற தம்முடைய பிள்ளைகளை என் தேவன் சந்திப்பீராக. அவர்களோடு கூட நீர் பேசுவீராக. அவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பீராக. ஒரு வாழ்க்கையில விடுதலை தேவன் நீர் கொடுப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களோட சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை. இம்மட்டும் வழிநடத்தின தேவன், இம்மட்டும் விடுவித்த கர்த்தர் அப்பா. இனிமேலும் இது விடுவிக்க போதுமான தேவனப்பா, வழிநடத்த போதுமான தேவன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அதிகமாய் கொடுத்து வழிநடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.